1989 இருந்து நேத்தன்யாஹூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கிறது. அந்த வீடியோ கூட இப்போ பரவிட்டு அப்ப இருந்து ஒரே வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு. ஆமா, மந்த்ஸ் அவே வீக்ஸ் அவே அப்படின்னு. டே மந்த்ஸ் அவேனா அவன் 1995 உன்னை அழிச்சிருக்கணும்டா. 92ல எலெக்ஷன் நடக்குதாங்க. அதாவது 93ல எலெக்ஷன் நடக்குது. 92 ரன் அப் டு தி எலெக்ஷன் முழுக்க ஆன்டி ஈரான் ரிட்டாரிக்ல தான் அந்த ஆளு லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் ஆயிருக்காரு. நீங்க அதாவது எந்த பிரச்சனையும் வந்தாலும் நம்மால் பாகிஸ்தானை தொட்டுக்கிற மாதிரி அங்க எந்த பிரச்சனையும் வந்தாலும் ஈரானை தான் தொட்டு கொண்டிருக்கிறார் நேத்தன்யாஹூ கடந்த 30 வருஷமாக. இன்னும் சொல்ல போனா ரொம்ப கேவலமா இருக்கும் சொல்றதுக்கே. இது ஏதோ நம்ம கிசு பேசுற மாதிரி இருக்கும். உலகத்திலே இன்னைக்கான அரசியல் தலைவர்கள ட்ரம்ப் மேல ஏகப்பட்ட செக்ஸ் ஸ்கேண்டல் இருக்கு, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்லாம் இருக்கு பண்ணியிருக்காரு. அதற்கு நிகராக நேத்தன்யாஹூ மேல இருக்கு. அதாவது அசால்ட்டா இல்ல, விமனைசராகவும் அவர் வந்து அவுட் ஆஃப் மேரேஜ் வந்து அஃபேர் வச்சுக்கிறதா இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா 1993ல அவர் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் வந்தோடனே அங்க அரசியல் காரணங்களுக்காக அவர் புட்டை வெளியே எடுத்து போடுறாங்க. அவரோட கம்யூனிகேஷன்ஸ் அட்வைசர் ரூத் பார் கூட அஃபேர் வச்சிருந்தார் அவுட் சைட் ஆஃப் மேரேஜ். எப்படி வந்து உங்களுக்கு கிளின்டன் மோனிகா லெவின்ஸ்கி அஃபேர் ஞாபகம், அந்த மாதிரி ஒரு அஃபேர் அரசியல் காரணங்களுக்காக தான் வெளியே கொண்டு வரப்படுது. அவர் அட்மிட் பண்ணிக்கிறார். அதை வேற வழி இல்லாம ஆதாரத்தோட மாட்டிக்கிறார். கிளின்டன் மாதிரியே மாட்டிக்கிறார். இதுல இருந்து வெளியே வர என்ன பண்றாரு? திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்குன்னு பிரச்சாரம் பண்றாரு.